Hi, hello and welcome to Akshita's Creation. சம்மர்னாலே நம்ம ஏசி யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உள்ளே வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் ஏர் ஃபில்டரில். ஸோ அந்த ஏர் ஃபில்டரில் இருக்க டஸ்ட்டை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிள். இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஏசியோட ஃபில்டரை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் வீட்லேயே. நம்ம இதுக்காக மெக்கானிக்கை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி ஏசியை வீட்லேயே க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்ம மெக்கானிக் தேடி அலைய முடியாது. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே வந்து எப்படி சிம்பிளாக இந்த ஏசியை க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏசி ப்ளஸ் அந்த உள்ளே இருக்க ஏர் ஃபில்டர் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஏசி வந்து கரெக்டாக பெட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ணும்போது டஸ்டெல்லாம் வந்து பெட்டு மேலே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு புடவை வச்சு இந்த மாதிரி நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஏசியுமே ஒரே மாதிரி தான், க்ளீனிங் மெத்தட் வந்து சேம் மெத்தட் தான். நாங்கள் இன்றைக்கி ஒனிடா ஏசி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி ஏசி க்ளீன் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம எப்படி ஏசி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் ஃபேன் இருந்ததுன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏசி ரூமில் இருக்க ஃபேனை ஃபஸ்ட்டு ஏசியோட சுவிட்ச் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த பவர் ப்ளக்கை கழட்டலாம். இந்த பவர் யூனிட்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக வேஸ்ட் கிளாத் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி நார்மல் லுங்கி துணி தான் எடுத்துருக்கோம். நீட்டாக தொடச்சி விடுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் க்ளீன் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கர்ச்சீஃப் வச்சு கூட இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஏன்னா டஸ்ட் அலர்ஜி ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூனிட்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தூசியே இல்லை. நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஏசியோட மெயின் யூனிட்டை ஃபுல்லாக வந்து நீங்கள் தொடச்சிருங்க. தூசி இல்லாமல் தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா சைடுமே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அவுட்டர் சைடில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் எடுத்துருக்கிற துணி வந்து நல்லா காட்டன் கிளாத்தான்னு பார்த்துக்கோங்க. அதே போல் ஈரம் எதுவும் போடக்கூடாது. ட்ரையான கிளாத்தில் தான் துடைக்கணும். ப்ளஸ் அதில் எதுவும் டஸ்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம துடைக்கும் போது ஏசி மேலே ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நல்லா க்ளீனான கிளாத்தாக எடுத்துக்கோங்க. ஏசியோட சைடில் அவங்க டச் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல ஒரு டென்ட் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரெண்டு சைடுமே இருக்கும். அதை வச்சு லைட்டாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக இழுங்க. லைட்டாக நீங்கள் அதை இழுத்தீங்கன்னா போதும். அந்த அப்பர் யூனிட் ஓப்பன் ஆகிடும். பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க காட்டுறாங்க எல்லாம் டச் பண்ணி. அதுதான் வந்து ஏர் ஃபில்டர். இது பாருங்க எவ்வளோ டஸ்டோட இருக்கு. அந்த யூனிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சைட்லையும் டஸ்ட் இருக்குது. இதோட நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகும். ஸோ அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த ஏர் ஃபில்டரில் இந்த ஃப்ரண்ட் சைடில் ஒரு நாப் மாதிரி இருக்குல்ல, இது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்தோம்னாலே போதும், அது ரிமூவ் ஆகிடும். எடுத்துட்டிங்கனாலே போதும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. பயங்கர டஸ்டோட இருக்கு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடில் இருக்க ஃபில்டரையும் நம்ம கட்டிடலாம். லைட்டாக அந்த நாப் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிங்கனாவே இது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி இன்னொரு ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தூசியாக இருக்குது. இது நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணணும். இந்த ஏர் ஃபில்டரில் பாருங்கள் எவ்வளோ தூசி அண்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப தூசியாக இருக்குது. இன்னொரு ஏர் ஃபில்டரையும் பாருங்கள், இதுவும் ரொம்ப தூசியாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ப்ரஷ் இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த இடத்துல பாருங்கள் பக்கத்தில் டஸ்ட் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே போதும். இந்த மாதிரி டஸ்ட்டு வெளியே வந்துடும். இந்த ஒயிட் கலரில் இருக்க ஏரியாவை மட்டும் இந்த ப்ரஷ் வச்சு கவர் பண்ணி நீங்கள் தொடச்சி எடுங்க. மீதி இருக்க ஏரியாலாம் நம்ம நார்மலாக அந்த லுங்கி துணி நாங்கள் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். லைட்டாக தொடங்க போதும். ஈரம் பட்டிருக்கக்கூடாது. நார்மல் ட்ரையான இருக்க ப்ரஷ் தான் எடுத்துக்கணும்.
இப்போது இந்த மீதி இருக்க ஏரியா எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி எடுங்க போதும். எல்லா சைடும் நீட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஏசிக்குள்ளே நம்ம துடைக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை கிளாத்தில் தான் இருக்கணும். ஈரம் போட்டுறாதீங்க, ஒரு பொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. ட்ரை கிளாத்தில் தான் துடைக்கணும். அதே போல் அந்த ஒயிட் கலர் ஏரியாவை துடைக்கிறது ட்ரை ப்ரஷில் தான் துடைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்தால் எடுத்து நீங்கள் அதை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு துடைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஏர் ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சுக்கோங்க. டஸ்டெல்லாம் அது மேலே விழுந்துடும். நம்ம வச்சுருக்க ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தள்ளி விடுங்க. அந்த தூசியெல்லாம் தன்னை போல் வந்துடும். இந்த நெட்டு வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக டச் பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலே போதும், அந்த தூசியெல்லாம் வெளியே வந்துடும். ரொம்ப அழுத்தி தொடச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம லைட்டாக எடுத்ததுக்கே எவ்வளோ தூசி வெளியே வந்திருக்குன்னு. லைட்டாக தான் நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சிருக்கோம். அதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுது. அந்த நெட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபில்டர் பார்க்குறதுக்கு கொசு வலை மாதிரியே இருக்குது, அதை விட ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் லைட்டாக தொடச்சிக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு புதுசாக ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண கிளாத்தை யூஸ் பண்ணிடாதீங்க, திருப்பியும் டஸ்ட்டு போய் அண்டிடும். பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு அதில். இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. இந்த ஒரு ஃபில்டர்லேயே எவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கு பாருங்க. இது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் டஸ்ட்டு போய் நல்லா ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஃபில்டரையும் க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. நார்மலாக தண்ணி ஊற்றி இதை நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஏர் ஃபில்டரை நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஈரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க. துணி வச்சு ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஏசியோட ஃபில்டரை வச்சுட்டு நம்ம ஃபேனில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா காய வச்சிடலாம். நம்ம இந்த ஏர் ஃபில்டரை ஃபேனில் தான் வச்சு காய வைக்கணும். வெயிலில் எது வச்சிடாதீங்க, வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. நம்ம ஏசியில் உள்ளார பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நம்மளோட ஏர் ஃபில்டரும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளே ஃபிட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபில்டரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி லைட்டாக உள்ளே தள்ளுங்க. அந்த லைன்லேயே அப்படியே உள்ளே அது மாதிரி மூவ் ஆகும். ஆனதுக்கப்புறமா நம்ம லைட்டாக கொண்டு போய் அது ஒரு நாப் மாதிரி இருக்கும், டக்குன்னு அப்படியே ஃபிட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஒரு ஃபில்டர் ஃபிட் பண்ணியாச்சு. நமக்கு இந்த ஃபில்டரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்கள் இதில் ஃப்ரண்ட்டுன்னு எழுதியிருக்கு. இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஃபில்டரையும் அதில் ஃபிட் பண்ணிடலாம். இதே மாதிரி லைட்டாக அந்த லைனுக்குள்ளே வச்சு அப்படியே உள்ளே தள்ளுங்க. தள்ளிட்டு அதை அவ்வளோதான் லாக் பண்ணிவிடுங்க. முடிஞ்சுது. நம்மளோட ஏர் ஃபில்டரை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்லேயே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு காட்டும் போது உங்களுக்கு அந்த ஏர் ஃபில்டர் எந்த அளவுக்கு தூசியோடு இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பல நல்லா பியூராக அந்த நெட்டெல்லாம் நல்லா நீட்டாக மாறிடுச்சு. ஃபில்டரே நல்லா பியூர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் தூசியோடு யூஸ் பண்ணும்போது நமக்கு கூலிங் அவ்வளோவா வராது, கரண்ட்டு பில்லும் நமக்கு ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி நம்ம தூசியோடு நம்ம ஏசியை ரன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏசி வந்து லாங் லைஃப் வராது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட்
1 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆச்சும் நம்ம இந்த மாதிரி ஏசி ஃபில்டரை வீட்டிலே க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் இதுக்காக அடிக்கடி மெக்கானிக் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. வீட்டிலே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ண சொல்லிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபில்டரை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த மேலே இருக்க அந்த டாப் யூனிட்டை நம்ம லாக் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் நல்லா ஃபிட் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஃபிட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து 2 சைடுமே வந்து நமக்கு இந்த மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஏசியை வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டரையும் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி இப்போ டஸ்ட் இல்லாமல் நல்லா நீட்டாக நம்ம மாட்டியாச்சு. இந்த மாதிரி லாக்டவுன் பீரியடில் நம்ம யாரையாவது கூப்பிட்றதுக்கு கூட நம்ம ரொம்ப பயந்துட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம யாரோட ஹெல்ப்பையும் நாடாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களையே நம்ம சொல்லி இந்த மாதிரி சூப்பராக நமக்கு வந்து ஏசியை நம்ம க்ளீன் பண்ண சொல்லிடலாம். சம்மரில் நம்ம எல்லாருமே ஏசியை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு கூலிங் வந்து கம்மியாக வருது அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஏர் ஃபில்டரில் நிறைய டஸ்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களாவே வந்து இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண சொல்லி நீங்கள் மாட்டிக்கலாம். எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.